வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. என்ன இன்ட்ரோ வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் யார் யார் போட்டிடுறா, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, கூடவே அவங்க பேரில் இருக்கிற வழக்குகள் என்னென்ன, அவங்கள பற்றின முழு விவரம் எல்லாம் பொதுமக்களாகிய நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சாம், நீங்கள் பார்த்துருக்குது டெக்கி சாம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இட். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டசபை தொகுதிக்கும் எம்எல்ஏவாக போட்டியிடுறவங்களோட நாமினேஷன் கூடவே அஃபிடபிட் அப்படின்னு சொல்லப்படுற பிரமாண பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி பொதுமக்கள் பார்வைக்காக கவர்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூடவே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடுங்கிற வெப்சைட்டில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தமிழ்நாடு தவிர மற்ற 4 சட்டமன்றங்களுக்கு எலெக்ஷன் நடக்கிறதுனால மொத்தம் 5 சட்டமன்றங்களோடதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர்த்தோடது எடுக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேர்த்தோடது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, வித்ட்ராவல் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு டவுட், அதை நம்ம கடைசியாக சொல்லுவோம். இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கப்படுற டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாக அஃபிடபிட் அப்படின்னு சொல்கிற பிரமாண பத்திரம், அதாவது ஒரு வேட்பாளரும் அவங்கள பற்றின டீட்டெயில்ட பிரமாண பத்திரமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட முழு விவரம். அதாவது இதில் அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்க லைஃப் பண்ண சொத்து மதிப்பு, அவங்களுக்கு சேரும் சொத்து மதிப்பு, அதுவும் அசையும் அசையா 2 சொத்துக்களும் சேரும். அசையும் சொத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களோட கையில் இருக்கிற கேஷ், அதுக்கப்புறமா அவங்க வச்சுருக்கிற வாகனங்கள், நகை முதற்கொண்டது வருது. அசையா சொத்துக்கள்லாம் அவங்களோட நிலம், வீடு அப்படிங்கிற மாதிரியான சொத்து மதிப்புகளும், அதோட சர்வே நம்பர் என்ன, எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒரு வேட்பாளரும் தாக்கல் பண்ண வேட்பு மனுவோட ஸ்கேன் காப்பியும் கிடைக்குது. அதில் அவங்களோட முழு டீட்டெயில், எந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் இந்த வேட்பு மனுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேருந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் ஃபில்டர் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இதில் அக்செப்டட், ரிஜெக்டட் அப்படிங்கிற எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களோட பர்டிகுலர் தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இங்கே ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கே மொத்தம் 28 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கு. அது 21 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, 7 ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அந்த 21 + 7 28 பேரோட டீட்டெயிலும் கீழே இருக்கும். அதாவது யார், அவங்க எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது இவரோட பேர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர், அவரோட ஸ்டேட்டஸ் அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு பேஜுக்கு 10 பேரோட டீட்டெயில் வருது. அடுத்து நிறைய பேர் இருக்கும்போது அடுத்தடுத்த பேஜில் இவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலர் கேண்டிடேட்டோட டீட்டெயில் பார்க்கணும்னு நினச்சேன்னா இங்கே வியூ மோர் கொடுத்துருக்காங்க. அதில் போகும்போது அதாவது அவங்க எந்த கட்சி சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. அவங்களோட பேரும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க, எந்த ஸ்டேட், எப்போ அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கூடவே அவங்களோட அஃபிடபிட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை முறை அவங்க அஃபிடபிட் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது இந்த அஃபிடபிட் கவுண்ட் அதிகமாக இருந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிடபிட் அப்படின்னு சொல்லப்படுற பிரமாண பத்திரத்தில் பார்த்தோம்னா விண்ணப்பதாரரோட பெயர், அவரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது கூட கீழே விண்ணப்பதாரர் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களோட ஓட்டு எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதையும் அது கீழே அவங்களோட ஃபோன் நம்பர் கூட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள பற்றின வருமான வரி தாக்கல் கணக்கு எதாக இருந்தால் கொடுத்துருக்காங்க. அது விண்ணப்பதாரர், அவங்களோட பேன் நம்பர், அவங்க இதுக்கு முன்னாடி கடைசி 5 வருஷத்தில் ஏதாவது வருமான வரி தாக்கல் பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். கூடவே அதுக்கடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்க ஐடி தாக்கல் பண்ணிக்கிற பட்சத்தில் அவங்களோட பேன் நம்பர் டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்க பேரில் இருக்கிற குற்றவியல் வழக்குகள் நிலவியல் என்னென்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா அந்த குற்றவியலில் தண்டனை பெற்றிருந்தால் அந்த எதுக்காக தண்டனை பெற்றாங்க, என்ன வழக்கு அப்படிங்கிறோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க சொத்துன்னு பார்க்கும்போது கையில் எவ்வளவோ ரொக்கமாக பணம் வச்சுருக்கிறாங்க அவங்க, கூடவே அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அதுக்கப்புறமா பேங்க்கில் அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேரில் வேறு என்னென்ன அசையும் சொத்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பைக், கார் மாதிரியான டீட்டெயிலும் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கையில் இருக்கிற தங்க நகையோட அளவு எவ்வளோ, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். பேரில் இருக்கிற கடன் என்ன, அவங்க கொடுக்க வேண்டிய பணங்கள் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறக்கான டீட்டெயில் இருக்கும். இது எந்த பேங்க்கில் என்ன கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இந்த இடத்துல வரும். இதில் சில முக்கிய தலைவர்களோட அஃபிடவிட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். தற்போதைய முதல்வரும் ஏடிஎம்கேவோட முதல்வர் வேட்பாளருமான பழனிசாமியோட டீட்டெயில் பார்ப்போம். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட
கட்சியில் பேரில் நிற்கிறாரு. அவரோட பேர் பழனிசாமி கே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எடப்பாடி தொகுதியில் போட்டிடுறாரு. அவரோட அஃபிடவிட் இது வரைக்கும் 4551 தடவை டவுன்லோட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அதோட கவுண்ட் இன்னும் ஒரு டைம் அதிகமாகுது. ஸோ இது எடப்பாடி பழனிசாமியோட அஃபிடேவிட். அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அவரோட பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறக்கான டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறமா அவரோட தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி இதில் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதாவது இருந்தால் அதோட டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பேன் எண் 2015-16 அவர் தாக்கல் பண்ண வருமான வரி 3,17,901 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2019 அவர் தாக்கல் பண்ண வருமான வரி 7,88,724 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவரோட கையில் உள்ள ரொக்கம், அவரோட ஒய்ஃபோட கையில் உள்ள ரொக்கம் அப்படிங்கிற மாதிரியான முதல் டீட்டெயில், அவர் எங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறாரு, அவரோட பணம் எவ்வளோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மோட்டார் வாகனம் எடப்பாடி பழனிசாமி அவர் பேரில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தங்க நகை அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பேரில் 100 கிராம் நகை இருக்கிறதாமோ, அவங்களோட ஒய்ஃப் பேரில் 720 கிராம் தங்க நகை இருக்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து அவங்க ஆசையாக சொத்துக்கள் எங்கெங்கே நில வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதோட மொத்த மதிப்பும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,78,00,000 ரூபா அப்படிங்கிறத. அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல்வர் வேட்பாளரான எம்கே ஸ்டாலினோடது பார்த்தோம்னா அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுறார். அவரோட அஃபிடவிட் 4006 தடவை டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவரோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2019-20 அவங்களோட வருமானம் அப்படின்னு 28,78,120 ரூபா வருமானம் தாக்கல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இளங்கலை பட்டப்படிப்பு அரசியல் அறிவியல் அவர் படிச்சிருக்கிறதா அவரோட எஜுகேஷன் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் பேர் இருக்கிற வழக்குகளோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு எதுக்காக இந்த வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்காக அரசியல் போராட்டங்கள் போது சட்ட விதிகளை மீறியதாக வழக்கு, அந்த மாதிரியான வழக்குகள் போட்டிருக்கிறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த மக்கள் நீதி மையத்தோட தலைவரான கமல் ஹாசனோட பார்ப்போம். ஸோ இவர் கோயம்புத்தூர் சவுத்தில் போட்டிடுறாரு. இவரோட அஃபிடேவிட் தான் அதிக முறை டவுன்லோட் செய்யப்பட்டதாக இருக்குது. அதாவது நம்ம இப்போ பார்க்குறப்ப 10,512 தடவை டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இவரோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அஃபிடேவிட்டில் கமல்ஹாசன் அவரோட மயிலாப்பூர் தொகுதியில் அவருக்கு ஓட்டு இருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறார். ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கூடவே அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட டீட்டெயில் இருக்குது. அதுக்கடுத்து வருமான வரி தாக்கல் பண்ணது பார்க்கும்போது கமல்ஹாசனோடது 2019-20 22,11,20,010 ரூபா தாக்கல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் அண்ட் அவங்கள சார்ந்தவங்களோட டீட்டெயில் எதுவும் இங்கே போடல. அண்ட் இதில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், இதை ஸ்கேன் பண்ணி போட்டவங்க பக்காவாக அப்லோட் பண்ணல. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அவரோட டீட்டெயில் எதுவும் நம்ம ரீட் பண்ணுற மாதிரி கூட இல்லை. ஸோ அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் வேட்பாளரோட டீட்டெயிலை இப்படி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வேட்பாளர்களோடதையும் எப்படி கவர்மெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். சொத்து மதிப்பு மாதிரியே கடன் மதிப்புலையும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கமல் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப 1000 ரூபா தான் வருமானம் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச்சைகள் வந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவரோட சீமானோட டீட்டெயில் பார்ப்போம். அவர் திருவொற்றியூரில் போட்டிடுறாரு. அவரோடதும் 6,896 தடவை டவுன்லோட் செய்யப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கு. இவர் 2010-20 1000 ரூபா மட்டுமே வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லையும் 12,000, 12,000, 10,000 அப்படிங்கிற மாதிரி வருமானம் வந்ததாக தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. இதுக்கப்புறமா அதுக்கடுத்து ஒரு வேட்பாளரும் தாக்கல் பண்ணிக்கிறேன். நாமினேஷன் எப்படி பார்க்கறேன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அப்படிங்கிற வெப்சைட், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தொகுதி வாரியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்கள் தொகுதியிலையும் உங்கள் வேட்பாளர் யார், அவரோட கல்வி தகுதி என்ன, அவர் எந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வேட்பாளரை ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. அன்றைக்கி நான் கடைசியாக சொல்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இங்கே மொத்தமாக 7,256 வேட்பாளர்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கிறதா 7,500 வேட்பாளர். ஸோ நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டுக்கிற ஒரே விஷயம் 7,256 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 7256 அது கூடவே 4,400 அது கூட. ஸோ இங்கே மொத்தமாக 7,256 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் 4,347 பேரோட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 2,274 பேரோட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 பேர் வித்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல கணக்கு தப்பாக வருது. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்த வேட்பாளர்லேருந்து அக்செப்டட், ரிஜெக்டட், வித்ராவை கூட்டிகிட்டு என்ன வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது ஏன் இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட், ஷேர், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. ஏப்ரல் 6 மறக்காமல் எல்லோரும்